செவ்வாய் பகவான். செவ்வாய் அப்படின்னாவே வீரத்தை குறிக்கக்கூடியது. ஒரு கர்வமான இருப்பாங்க, முன்கோபம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி ஆத்திரமாக இருப்பாங்க, ஆணவமாகவும் இருப்பாங்க, முரட்டுத்தனம் இருக்கும் அவங்கக்கிட்ட அதிகமாக. வீண் சண்டை, வாக்குவாதம், ஆதிக்கம் செலுத்தணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும், அடுத்தவங்க மேலே ஆதிக்கம் செலுத்தணுன்ற எண்ணம் இருக்கும், உணர்ச்சி விடப்படுவாங்க. செவ்வாய் பொதுவாகவே பூமி காரகன்றனால நிலம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இந்த செவ்வாய் பகவான் தான் உரியவர். அதே மாதிரி தங்கை, தம்பி, ஒரு தைரியம், கோபம், அதே மாதிரி விபத்து சம்மந்தமான விஷயங்களும் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் தான் காரகம். அதே மாதிரி ஒரு விளையாட்டு வீரர், ஒரு பொறியாளர், அறுவை சிகிச்சை செய்யக்கூடியவர், ஒரு விவசாயம் செய்கிறவர், இராணுவம், காவல்துறை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொழில் ஸ்தானமாக இருக்கும். அது இல்லாமல் செவ்வாய் வக்ரம் இல்லை நீசம் பெற்றிருந்ததுன்னா, இல்லை பலம் பெற்றிருந்ததுன்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னா, இது பொதுவாகவே செவ்வாய் ஆண் கிரகம்ன்றனால உடன்பிறப்பை குறிக்கும், தெற்கு திசையை குறிக்கக்கூடியது, உடன்பிறப்பு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் குறிக்கக்கூடியது. அதே மாதிரி இந்த செவ்வாய் பகவான் கராத்தா, கும்ஃபு, ரத்தம் சம்மந்தமான விஷயங்கள், அந்த ரத்தம் அழுத்தம், ஆப்ரேஷன் செய்கிறது, ஆத்ம காமம், இவ்வளோ நடத்தை தவறுது. செவ்வாய் கெட்டு போட்டுனா நடத்தை தவறுவாங்க, விதவை பெண்ணோட உடல் உறவு கொள்ளுவாங்க. அதே மாதிரி அடங்காத தன்மை இருக்கும், கடன், திருட்டு, கருசிதைவு, கற்கள், சுரங்கம், பட்டறை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேலை செய்வாங்க. பொதுவாக இதோட உடல் அப்படின்னு பார்க்கணும், உடல் பாகம்னு பார்த்திங்கன்னா பற்கள், அதுக்கப்புறம் போன் மேரோன்னு சொல்லுவாங்க, எலும்பு மஜ்ஜை, இதே மாதிரி கர்ப்பப்பை, இந்த விஷயங்கள்லாம். தொழில்காரகன், தொழில் சம்மந்தமான விஷயங்கள் செவ்வாய் என்ன பண்ணுவார்னா லேண்ட் புரோக்கரு, அப்புறம் செங்கல் வியாபாரி, விவசாயம், நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில், தீயணைப்புத்துறை, அதேமாதிரி சமையல்காரர், ஆப்ரேஷன் தேட்டர், போலீஸ், அப்புறம் எலக்ட்ரிஷியன், அரசாங்க வேலையில் இருப்பாங்க, சிற்பங்கள், இந்த கல் உடைத்தல் சம்மந்தமான வேலை, மெக்கானிக்கு, அதே மாதிரி பவள வியாபாரத்துலேயும் இருப்பாங்க.